FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனநாயகன் திரைப்படம் மார்ச் மாத இறுதியில நிச்சயமா வெளியாகும் அப்படின்னு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படமானது பொங்கல் அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல தான் இந்த திரைப்படத்திற்கான சென்சார் அப்படிங்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு. உடனே படக்குழுவும் நிறைய சட்ட போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. கடைசியா ஒரு வழியா எல்லா சட்ட போராட்டங்களையும் கைவிட்டு மீண்டும் CBFC கிட்டேயே சரணடைஞ்சது படக்குழு. இப்படி ஜனநாயகனை சுத்தி பல சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஜனநாயகனுடைய புதிய ரிலீஸ் தேதி குறித்தும் இன்னைக்கு CBFC சார்பில் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் பற்றியும் படக்குழு என்ன மாதிரியான மனநிலையில தற்போது இருக்காங்க, இந்த திரைப்படம் வெளியாகாததுக்கு பின்னாடி உள்ள அந்த ரகசிய காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஜனநாயகன் KVN தயாரிப்புல வினோத் இயக்கத்துல உருவாயிருக்கிற விஜயுடைய திரைத்துறையிலேயே கடைசி படமா அறிவிக்கப்பட்ட இந்த திரைப்படம் எடுத்ததிலிருந்து படம் முடிஞ்சு வெளியாகும் வரைக்கும் தொடர்ந்து அந்த திரைப்படத்தை பத்தின ஏதாவது ஒரு டாக்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துச்சுங்க. நானுமே இந்த ஜனநாயகன் திரைப்படம் பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஜனநாயகன் கடந்து வந்த பாதை, விஜய் தன்னுடைய திரை வாழ்க்கையில என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சாரு அப்படிங்கிறது முதல் எல்லாமே விரிவா நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நான் பின் பண்றேன், நீங்க பாருங்க. சரி, இன்னைக்கு மார்ச் 9 ஒரு வழியா ஜனநாயகனுக்கு விடுதலை கிடைச்சிரும். கண்டிப்பா ஓரிரு வாரங்கள்ல இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு நம்ம எல்லோரும் காத்துட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு படக்குழுவிற்கு சென்சார் போர்ட் சார்பாக ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த மெயில்ல அவங்க குறிப்பிடுற விஷயம் என்ன அப்படின்னாக்க, வர மார்ச் 9 அதாவது இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கை செய்யக்கூடிய அந்த 5 பேர் கொண்ட குழு இன்னைக்கு மறு தணிக்கை பணியில ஈடுபடுவாங்க. நீங்க அதற்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ்லாம் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பே படக்குழுவிற்கு சென்சார் போர்டு வாரியம் சார்பாக ஒரு இமெயிலும் அனுப்பப்பட்டது. இதுல ரொம்பவே கலகலப்பான படக்குழு சரி ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆயத்த பணிகள், ஏற்கனவே சென்சார் வாரியம் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கினது, மியூட் பண்ணது, இப்படி அந்த திரைப்படத்துல வேற ஏதேனும் சர்ச்சைக்குள்ள விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத டபுள் செக் பண்ணி அந்த பைலட் காப்பியை இன்னைக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. சரி, சென்சார் போர்டு அறிவுறுத்திய அனைத்து காட்சிகளையும் சரி செய்து இன்னைக்கு சப்மிட் பண்ணியாச்சு. ஒரு வழியா இந்த குழு இன்னைக்கு பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இன்னைக்கு காலையில சென்சார் போர்டுல இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. அதாவது 5 பேர் கொண்ட குழுல இருந்த ஒருவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டு, அதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டு கடுமையான காய்ச்சல் பாதிப்புனால இன்னைக்கு அந்த ப்ராசஸ பண்ண முடியாது. அதனால இந்த மறு ஆய்வு மறு தணிக்கை அப்படிங்கிறத மார்ச் 17 நாங்க இதை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி படக்குழுவுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை கேட்ட KVN தயாரிப்பு நிறுவனமா இருக்கட்டும், படக்குழுவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ரொம்பவே அதிர்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே விஜய் அவர்களுக்கு CBI விசாரணைக்கு மீண்டும் ஆஜராகணும், அதாவது கரூர்ல 41 பேர் மிதிப்பட்டு இறந்து போனாங்க இல்லையா, அந்த கேஸ் தொடர்பான மீண்டும் மறு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நாளைய தினம், அதாவது மார்ச் 10 ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கான அழுத்தத்தையும் கொடுத்திருக்கு CBI. இப்படி தொடர் அழுத்தத்தினால மன உளைச்சல்ல இருக்கிறாராம் நடிகர் விஜய்.